கண்ணா குஞ்சி, நீ இறைய சாப்பிட்டுட்டு எங்க போயிட்டு இருக்க? ரொம்ப தூரம் எல்லாம் போக கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நான் தூரமா போயிட்டேன்னா அதுல என்ன இருக்கு? நான் தான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்ல. அட அதுக்கு இல்ல, உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அம்மான்றவ நாலா பக்கமும் உங்க மேல கவனத்தை வச்சிருப்பா. எப்ப பார்த்தாலும் அம்மாவோட அட்வைஸ கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. வாழ்றதுக்கு சுதந்திரமே கிடையாது. அப்படி ஏதாவது எங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா எங்களை நாங்களே காப்பாத்திக்க முடியும். இது எல்லாமே உங்களோட முட்டாள்தனம். எதிரிங்க உங்களை தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க மட்டும் பெரியவங்க ஆயிட்டீங்கன்னா எங்க வேணாலும் போலாம், என்ன வேணா சாப்பிடலாம். என்ன நடந்தாலும் சரி, நாங்க இன்னைக்கு வயலுக்கு போய் விளையாடுவோம். அதெல்லாம் நடக்காது குழந்தைங்களா. நாங்க இல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. நாங்க போவோம், வயலுக்கு நாங்க கண்டிப்பா போவோம். நீங்களாம் அங்க வர வேண்டிய அவசியம் இல்லம்மா. நில்லுங்க பசங்களா, போகாதீங்க போகாதீங்க. யாரெல்லாம் அம்மாவோட பேச்சு கேட்க மாட்டீங்களோ, திமிரா நடந்துக்கிறீங்களோ, அனுபவத்தாலதான் கத்துப்பாங்க. வேற என்ன சொல்றது? பசங்களா, அம்மாவோட பேச்ச கேட்கலன்னா அது ஆபத்துல தான் முடியும். நான் எதுவும் சொல்லல, அவதான் சொன்னா. வா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பசங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கணும்னு. அப்படி நாங்க சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அந்த துஷ்ட கருடன் ஒரே நிமிஷத்துல நான் சொன்னதை கேட்காதாலதான் இப்படி ஆயிடுச்சு. அவங்க புகார் பண்றாங்க. அதாவது அவங்க அம்மா எப்பவுமே அவங்க பின்னாடி வராங்களா, அதனால இவங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கான். பசங்க எல்லாரும் இங்க வாங்க. அம்மா உங்களை கவனிச்சுக்கிறது கஷ்டப்படுத்துற மாதிரி அர்த்தம்னு யார் உங்களுக்கு சொன்னது சொல்லுங்க. இவன் தான் சொன்னான். ஐயோ, நான் சொல்லல. அப்படின்னு சொன்னது இவன் தான். இப்பவாது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதாவது அப்பா அம்மா கூட இல்லனா உங்களுக்கு என்ன ஆகும்னு. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனி அம்மா சொன்ன வார்த்தையை நாங்க மதிச்சு கேட்டுக்கிறோம். பசங்களா, சொல்ற பேச்ச கேட்கலனா இப்படிதான் ஆபத்து ஏற்படும். அதனால நீங்க அப்பா அம்மா சொல்றத நல்லபடியா கேட்கணும். அப்படி நடுவுல அந்த சேவலுங்க மட்டும் வராம இருந்ததுன்னா நான் அந்த கோழி குஞ்சுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்திருப்பேன். மறுபடியும் அதே மாதிரி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒன்னு புரிஞ்சிக்க, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமா இருக்கணுமா? அந்த சேவலுங்கெல்லாம் என் முதுகுல ஏறிக்கிட்டு என் தலைய கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. கோமன் மாஸ்டர், என்னால இந்த வழியை தாங்கிக்க முடியல. அந்த 2 பலமான சேவல்கள் அந்த கோழிங்களுக்கு முக்கியமான சக்தி. அதுங்க இருக்கிற வரைக்கும் அதுங்களோட குட்டி கோழிங்களை நீ தொட்டு கூட பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க. எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா நான் பட்னியாதான் சாகணும் போல இருக்கு. அப்ப அந்த 2 சேவலுங்களுக்கு நடுவுல நீ சண்டைய மூட்டி விட்டேன்னாதான் நீ நினைக்கிற காரியத்தை உன்னால செய்ய முடியும். மாஸ்டர், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை உருவாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாஸ்டர்? ஒரு வழி இருக்கு. இந்த கோமன் மாஸ்டர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அங்க பாருங்க, கருட பருவ. நேத்து ஒரு விஷயம் நடந்தது இல்ல, அதுல உனக்கு திருப்தி ஏற்படலையா? நான் திருப்தியா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரே நாள்ல நல்லவன் ஆக்கிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க 2 பேருக்கும் மனமாற நன்றி சொல்றேன். உங்களுக்கு இது நல்லது தானே? அது சரி, உங்க 2 பேர்ல யாரு லீடரு? லீடரா? எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஜனங்களோட மனசுல யாராவது ஒரு ஆள் லீடரா இருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு லீடர் ரொம்ப பலசாலியா இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள யாருக்கு பலம் அதிகமா இருக்கோ அவங்க தான் லீடரா இருக்க முடியும்.
இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்க 2 பேர்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது யாருன்னு இப்ப எனக்கு சொல்லுங்க. அங்கவலன் அங்கிள் தான் எல்லாத்தையும் விட பலசாலி. அட இல்ல, தங்கவேல அங்கிள் தான் ரொம்பவே சக்திசாலி. நாங்க 2 பேருமே சமமான சக்திசாலிங்க தான். ஏய், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. ஒரு கூட்டத்துல யாராவது ஒரு ஆள் எல்லாத்தை விட ரொம்ப புத்திசாலி அப்புறம் ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க. பாத்தீங்களா? நீங்களே உங்க கூட்டத்துக்குள்ள ஒரு முடிவே இல்லாம இருக்கீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்கள சக்திசாலி யாரு? சக்திசாலினா அது நான் தான். நீயா? நிஜமாவா? அப்படி நீ விருப்பப்பட்டா 2 பேரும் போட்டி சண்டை வச்சுப்போம். அப்ப யாரு ரொம்ப சக்தியானவங்கன்னு தெரிஞ்சிடும். சரி வா, அதையும் பாத்துரலாம். கொத்து கொத்து, அப்படிதான் அப்படிதான், அத கொத்து. நீ என்ன பாக்குற? அத கொத்து. பறந்து பறந்து கொத்து. அப்படிதான் கொத்து, அவனை தோக்கடி. சேவல்களோட அஜாக்கிரதனால அது அந்த கருட பறவையோட துஷ்ட எண்ணமே தெரியாம போயிடுச்சு. அதனால 2 சேவல்களுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் அவங்க ரொம்ப ஆபத்தா மாறிட்டாங்க. கொத்துங்க, நல்லா கொத்திக்கோங்க, கழுத்தை வெட்டிக்கோங்க, நல்லா கொத்திக்கோங்க. ரொம்ப நல்லது. முதல்ல நான் அரை உயிரோட இருக்கிற அந்த வெள்ளனை தூக்கிட்டு போறேன். ஓ, இதெல்லாம் செய்யறது எவ்வளவு சுலபமான விஷயம். அந்த காமன் மாஸ்டரோட புத்திசாலித்தனம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தன்னோட வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க. பூக்கள் செடிகள்னு தன்னோட வீடும் அக்கம் பக்கமும் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா பறவைங்களையும் செடிங்களையும் விரும்பின அந்த பாட்டி மொத்தமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்க அந்த காக்காங்களோட நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடச்ச, காக்கைங்களோட தொந்தரவு தாங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துறது பெரிய தொந்தரவா இருக்கு. போ காக்கா போ. பாட்டியம்மா எதுக்காக அந்த பாவம் காக்கைகளை இப்படி விரட்டுறாங்க? காக்கைகள் பார்க்க அழகு இல்லைல்ல, அதனால இருக்கலாம். ஆனா யாரையும் அந்த மாதிரி குறைச்சி பார்க்கறது நல்லதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்திருந்துட்டாங்க. ரூமுக்குள்ள இருந்த கட்டில்ல படுத்திருந்த அந்த பாட்டி அம்மா ஜன்னல் வழியா தன் வீட்டு பக்கத்துல விழுந்து கிடக்கிற இலைகளையும் குச்சிங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடடா, என்னோட வீடு வாசல் எல்லாமே அலங்கோலமா கிடக்குதே. இப்ப என்னதான் பண்றது? எனக்கு வந்த வியாதி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தலாம். எனக்கு உதவி செய்ய யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகள்ல வழக்கம் போல வந்து இறங்கின காக்காங்களோட கூட்டம் அந்த பாட்டிமாவோட வீடும் அக்கம் பக்கமும் வழக்கத்துக்கு மாறா அலங்கோலமா கிடக்கிறத பார்த்ததும் அதுங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அந்த பாட்டி அம்மா இங்க இல்லையா?
வீடும் தோட்டமும் எல்லாம் மொத்தமா அலங்கோலமா கிடக்குதே. நீ சொல்றதும் சரிதான். எப்பவுமே இந்த இடத்த சுத்தபத்தமா வச்சிருக்கிற அந்த பாட்டி எங்க தான் போயிட்டாங்க? ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்களா? பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படின்னா மொத்தமா இந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தினா என்ன? அதை செய்யணுமா என்ன? நாம அதை செஞ்சோம்னா பாட்டிமாக்கு அது பிடிக்குமா? நம்மள பார்க்கும் போதெல்லாம் அவங்க தான் நம்மள திட்டிக்கிட்டே இருக்காங்களே. அது பாட்டி நம்ம மேல இருக்கிற கோபத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சுத்தப்படுத்தலாம். பாட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவனுங்க திட்டு வாங்கினதுல பத்தாதா? அந்த பாட்டி கிட்ட இருந்து டெய்லி தினம் தினம் இவங்க திட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. ஆனா அவங்க இதை செய்யறது ரொம்ப நல்ல காரியமே. நல்ல விஷயம்தான் அது. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அந்த பாட்டி இவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அதுவும் சரிதான். நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காக்கைங்க வீட்டு பக்கத்துல சுத்தப்படுத்துற அந்த காட்சிய ஜன்னல் வழியா பார்த்த அந்த பாட்டி அம்மாவுக்கு காக்கைகளை திட்டி விரட்டினதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கடவுளே, இந்த அப்பாவி பறவைங்களை நான் வாய்க்கு வந்தபடி திட்டனே. காக்கான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்க கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு மனசு இருக்குன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அட குழந்தைகளா, போகாதீங்க, பறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே நான் உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, நெய்யப்பம். இது எல்லாம் உங்களுக்கு தான். வா, வந்து இத சாப்பிடு. சீக்கிரம் வாங்க. வாமா, வா வா, வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பாட்டி அம்மா இலையில வச்ச அந்த சுவையான நெய்யப்பத்தை சாப்பிட காக்கைங்கள் எல்லாம் போட்டி போட்டு பறந்து வந்துச்சு. மொத்தமா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து பாட்டி அம்மாவும் காக்கைங்களும் ரொம்ப நட்போட பழகிட்டு வந்தாங்க. அம்மாவை காணுமே. சீக்கிரம் வரேன்னு தானே சொன்னாங்க. வரும்போது எனக்கு ஒரு gift தரேன்னு சொன்னாங்க. எனக்கும் தான், எனக்கு தரேன்னு சொன்னாங்க. ஐயா, அம்மா வந்தாச்சு. கையில கிஃப்டும் இருக்கு. பால் தானே நினைக்கிறேன். ஹாய், பாலே தான். நிறைய பால் இருக்கே. குழந்தைகளே, இதுதான் நான் சொன்ன பரிசு. எல்லோரும் பாத்துக்கோங்க, உங்களுக்கு விளையாடுறதுக்கான பந்துகள். எல்லோருக்கும் பந்து தரேன். நல்ல பிள்ளைகளா வந்து வரிசையா நில்லுங்க. கொல்லாமே. சொல்லு பேச்சு கேக்குற குழந்தைகளா இருக்கீங்களே. 1வது கோழி ஓடிவா, நான் ஒரு மஞ்ச பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? ஜெமந்திப்பூ மாதிரி மஞ்சள் நிறம். ஜெமந்திப்பூ மாதிரி மஞ்சள் நிறம். 2வது கோழி ஓடிவா, நான் ஒரு பச்சை பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? செடிகளின் இலைகளின் பச்சை நிறம். செடிகளின் இலைகளின் பச்சை நிறம். 3வது கோழி ஓடிவா, நான் ஒரு சிகப்பு பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? செம்பருத்தி பூவோட சிகப்பு நிறம். செம்பருத்தி பூவோட சிகப்பு நிறம். 4வது கோழி ஓடிவா, நான் ஒரு வெள்ளை பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? மல்லிகை பூவோட வெள்ளை நிறம்.
மல்லிகைப்பூவோட வெள்ளை நிறம். 5வது கோழி ஓடி வா, நான் ஒரு நீல பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? வானத்தோட நீல நிறம். வானத்தோட நீல நிறம். அம்மா, நாங்க போய் விளையாடட்டுமா? போங்க, கவனமா இருக்கணும். என்ன என்னாச்சு பிள்ளைங்களே? என்னோட மஞ்ச பந்து. இல்ல, யார் இங்க பல்ல நோண்டி வச்சிருக்கா? ஆமா, யார் இந்த பல்ல இங்க நோண்டி வச்சது? ஆமா, சரிதான். நான் தான் நண்பர்களே, நான் இந்த குழியில தான் வாழ்றேன். ஆமா குழந்தைகளே, இதுதான் நண்டு மாமா. மாமா இப்படி குழி தோண்டி அங்கே தான் தங்குவாரு. ஐயோ, இதுக்குள்ள இருந்தா பசிக்காதா? மாமாவும் நம்மை போல தயிரை தேடி வெளியே இறங்குவாங்க. எதிரிங்களை பார்த்தா ஓடி வந்து பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குவாரு. அப்படியா? நல்லா இருக்கே இந்த ஐடியா கூட. என்னோட மஞ்ச பந்து. நண்டு மாமா, குழந்தைங்க வேணும்னு பண்ணல, பந்து தெரியாம குழியில விழுந்துருச்சு. உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே இல்ல? என்ன பிரச்சனை? பிள்ளைங்க விளையாடுறப்போ இதெல்லாம் சகஜம்தான். இனியும் தேவைப்பட்டா கூப்பிடுங்க, நான் எடுத்து தரேன். அது பரவாயில்லையே, அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். பிள்ளைகளே, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. உங்களுடைய பந்தை எடுத்து தந்த நண்டு மாமாவுக்கு நன்றி சொல்லலையா? நன்றி நண்டு மாமா, நன்றி. பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க. ஹாய் பாட்டி, இந்த நெய்யப்பம் ரொம்ப சுவையா இருக்கு, மணமா இருக்கு. இந்த நெய்யப்பம் எப்படி பண்ணீங்க பாட்டி? எப்படி இது இவ்ளோ சுவையா இருக்கு? இந்த நெய்யப்பம் நல்லா இருக்காம்மா, உனக்கு பிடிச்சிருக்கா? இது எவ்வளவு சுவையா இருக்கு தெரியுமா பாட்டி? எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. பாட்டி, இந்த நெய்யப்பத்தை நீங்க எப்படி செய்வீங்க? அது நல்ல வறுத்த அரிசியை தூளா புடைச்சி வெல்லமும் எள்ளும் பழமும் நெய்யும் இன்னும் ஏலக்காலம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். அப்படிதான் பாட்டி இந்த நெய்யப்பத்தை சுட்டு எடுக்கிறேன். அது கேட்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு பாட்டி. ஐயோ பாட்டி, அந்த நெய்யப்பத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அடடா, நீ அழாதம்மா, அழக்கூடாது. இந்த பாட்டி உனக்கு வேற ஒரு அப்பம் தரேன், சரியா? நல்ல வாசனை வருதே. எங்க இருந்து இந்த வாசனை வருது? நல்ல நெய் வாசனையா இருக்குதே.
இந்த காட்டுக்குள்ள எங்க இருந்துடா நெய் பலகார வாசனை இவ்வளோ வருது? இந்த வாசனையால பசி இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சே. ஓஹோ, இங்க இருந்தா இந்த வாசனை வருதா? இந்த காக்காவுக்கு நெய் பலகாரம் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு அதுகிட்ட கேட்டு பாப்போமா? மொத்தமா எனக்கே கொடுன்னு கேட்டா தராது. அதுல ஒரு பாதியாவது கிடைச்சா நல்லா இருக்குமே. ஏதாவது ஒரு தில்லு முள்ளு வேலை பண்ணாதான் சரியா வரும், இல்லைன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. லா 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 லா. என்ன நிறைய பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. லா 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 லா. பாட்டு கேட்கும் போதும் பாட்டை பாடும் போதும் கிடைக்கிற அந்த சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. லா 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 லா. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சமீபத்தில் காட்டுல அதிக பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, காட்டுல என்னை விட அழகா பாடுறது நீதான்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதுல என்ன சந்தேகம்? ஏன் பாட்டோட போட்டி போட அந்த கோயிலுக்கு கூட முடியாது. அப்படின்னா இங்க பாரு காக்கா, ஒரு பாட்டு பாடி காட்டு. இதுதான் உன் பாட்டா? ஐயோ, தயவு செஞ்சு நிறுத்திக்கிறியா? முடியல, இசைன்ற பேர்ல கொல்றியே. ஏய், கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி தான் பாடி தொலையேன். கேட்குற மாதிரி பாடுன்னு சொன்னேன். யார் இந்த நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, வாயை திறந்து பாடினா எல்லாம் என் கைக்கு வந்துடும்னு. அதே மாதிரி வந்துடுச்சே.